ஆல் அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மருதாணி இலைய வச்சு அதை எப்படி செவக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா செவக்குங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு பெரிய மிக்ஸி ஜார் அளவுக்கு மருதாணி இலைய சேர்த்துக்கிறேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. ஸோ அதில் ஒரு 1/2 லெமன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் 20 கிராம் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப தனியாக அரைச்சிடாதீங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கணும். நம்ம கையில் விடும்போது கீழே அந்த இது மெல்ட் ஆகாத அளவுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நல்லா கையில் விட்டுட்டு இதை வந்து நான் கரெக்டாக ஒரு நைட்டு 10 மணிக்கு விட்டேங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கு தான் எடுத்தேன். நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இல்லை ஒரு 50 மினிட்ஸ் இருந்தாலே போதுங்க, நல்லா வந்துடும். ஸோ நான் வந்து 12 மணிக்கு நான் தூங்கிட்டதுனால 12 மணிக்கு எந்திரிச்சு எடுத்து பார்த்தேன். எடுக்கும்போது பாருங்கள், நான் 12 மணிக்கு எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் படுத்து தூங்கிட்டேன். தூங்கிட்டு காலையில் நீங்கள் பார்க்கும்போது என்னோடய ஃபைனல் லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா சூப்பராகவே செவந்திருக்குங்க. ஸோ செவக்காத மருதாணியும் நல்லா செவக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.